வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் 162வது படைப்பிரிவின் கட்டளையின் கீழ் ரஃபா பகுதியில் செயற்படும் ஐடிஎஃப் துருப்புக்கள் அங்கு ஹமாஸின் உள்கட்டமைப்புகளை அழிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பல குறிப்பிடத்தக்க சுரங்கப்பாதைகளின் தண்டுகளை கண்டுபிடித்தனர். அவை கிளை சுரங்கப்பாதைகளாக காணப்பட்டன. இந்த சுரங்கப்பாதையை போர் பொறியியல் படையணியின் சிறப்பு படைப்பிரிவான ஜஹலோம் ஆய்வு செய்து வருகிறது. சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட 500 மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் ஐநாவால் நடத்தப்படும் UNRWA பள்ளிக்கு அருகில் செல்கிறது. ரஃபா நகரில் ஐடிஎஃப்பின் தொடர் நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல் தெரிவித்த 12வது படைப்பிரிவின் தளபதி கர்னல் இவ்ரி எல்பாக், 2 தினங்களுக்கு முன்பு ஐடிஎஃப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான சுரங்கப்பாதை இன்று அதிகாலை படைகளால் தரையடியே முழுமையாக அழிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த அழிவு ஹமாஸின் ரஃபா படையணியின் திறன்களை மறுப்பதன் ஒரு முக்கியமான பகுதி. காரணம், குறிப்பிட்ட சுரங்கப்பாதை ஹமாஸின் ரஃபா படையணியின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முக்கியமானது. நேற்றிரவு 931வது பட்டாலியன் வீரர்கள் அந்த பகுதியில் ஸ்கேன் செய்தனர். இதன்போது இஸ்ரேலிய துருப்புக்கள் 9 ராக்கெட் லாஞ்சர்களை சுரங்கப்பாதைக்குள் கண்டுபிடித்தனர். அதையடுத்தே சுரங்கப்பாதையை அழித்து விடுவது என்ற முடிவு எடுக்கப்பட்டு இன்று அதிகாலை சுரங்கப்பாதை வெடிவைத்து முழுமையாக தகர்க்கப்பட்டது என்று தெரிவித்தார். ரஃபா மீதான ஐடிஎஃப் படையெடுப்பில் ஏறக்குறைய 7 வாரங்களாகியும் அங்கு இராணுவ நடவடிக்கைகள் எந்த நேரத்திலும் முடிக்கப்பட்டு பெரும்பாலான படைப்பிரிவுகள் லெபனான் எல்லைக்கு நகர்த்தப்படலாம் என்ற நிலையில் காசா மற்றும் எகிப்து இடையே உள்ள அனைத்து எல்லை தாண்டிய சுரங்கப்பாதைகளையும் ஐடிஎஃப் கண்டுபிடித்து அழிக்க முடியும் என்பதில் உறுதியாக இல்லை. உண்மையில் ரஃபா நகரில் உள்ள எல்லை தாண்டிய சுரங்கப்பாதைகள் அனைத்தையும் கண்டுபிடித்து முற்றிலுமாக அழிப்பதற்கான கால மதிப்பீடு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் என்பது ஐடிஎஃப்பின் கணிப்பு. ஒருவேளை அதைவிட அதிகமாக இருக்கலாமே தவிர நிச்சயம் குறைவாக இல்லை என்று ஐடிஎஃப் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆனால் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹெஸ்புல்லாவுடன் போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற நிலையில் ரஃபாவில் உள்ள படைப்பிரிவுகளை வடக்கு எல்லைக்கு அனுப்ப தொடங்கியுள்ளது ஐடிஎஃப். ஆனால் ரஃபா நகரம் தொடர்ந்தும் ஐடிஎஃப்பின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அதற்கு தேவையான எண்ணிக்கையிலான இஸ்ரேலிய துருப்புக்கள் ரஃபாவில் நிலை கொண்டிருப்பார்கள். இதுவரை ஐடிஎஃப் குறைந்தபட்சம் 25 எல்லை தாண்டிய சுரங்கப்பாதைகள் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளது. ஆனால் இவை ஆரம்ப மதிப்பீடுகள் மட்டுமே. காசாவில் ஐடிஎஃப் நடத்திய அனைத்து சுரங்க போர்களிலும் இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் ரஃபா எல்லையில் உள்ள பிலடெல்பி தாழ்வாரம் வெளி உலகத்திலிருந்து, குறிப்பாக ஈரானிலிருந்து ஆயுதங்களை பெறுவதற்கான ஹமாஸின் ஆக்சிஜன் என்று அறியப்பட்டது. பிலடெல்பி தாழ்வாரம் மூலம் ஹமாஸ் பெற்ற ஆயுதம் மற்றும் பிற உதவிகள் இல்லாமல் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் செய்த தாக்குதல்கள் நடந்திருக்க முடியாது. ரஃபாவில் ஐடிஎஃப்பின் முன்னேற்றம் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் ஹமாஸ் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றை தீர்ப்பதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை. சுரங்கப்பாதை நடவடிக்கைகளுக்கான சிறப்பு படைப்பிரிவை ஜஹலோம் படைப்பிரிவு என்ற பெயரில் உருவாக்கி பல ஆண்டுகளாக விரிவுபடுத்தி பல பில்லியன் டாலரை ரோபோக்கள், சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள், தனிப்பயனாக்கப்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்துள்ளது ஐடிஎஃப். அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ரஃபா சுரங்கப்பாதை வலையமைப்பை மூடும் திறன் ஐடிஎஃப்க்கு இல்லையா? இந்த கேள்விக்கு ஐடிஎஃப் அதிகாரிகளின் பதில் திறன் உள்ளது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதற்கு தேவையான கால அவகாசமும் கொடுக்கப்பட வேண்டும். எகிப்து, அமெரிக்கா, ஐநா மற்றும் பிறவற்றை உள்ளடக்கிய சிக்கலான புவிசார் அரசியல் கேள்விகளுக்குள் கூட நுழையாமல் பிலடெல்பி தாழ்வாரத்தில் உள்ள ஹமாஸ் சுரங்கப்பாதைகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 6 மாதங்களை முழுமையான படைபலத்துடன் ஐடிஎஃப்க்கு கொடுக்க வேண்டும். அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பே ஐடிஎஃப் தற்போது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதால் அனைத்து சுரங்கங்களையும் வேறறுக்க முடியாவிட்டால் ஹமாஸை மீண்டும் ஆயுதமேந்துவதை எது தடுக்கும் என்பதை பார்ப்பது கடினம். அப்பகுதியை நெருக்கமாக பார்வையிட்டு சுரங்கப்பாதை வலையமைப்பை ஓரளவுக்கு புரிந்து வைத்திருக்கும் 2 மூத்த ஐடிஎஃப் தளபதிகளான ஐடிஎஃப் நஹல் படைப்பிரிவின் தளபதி யாயலர் ஜூச்சமன் மற்றும் ஐடிஎஃப் நெகெவ் படைப்பிரிவின் தளபதி எல்பா சிஃப்ரி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு சுரங்கப்பாதைகள் தொடர்பாக சில விளக்கங்களை கொடுத்தார்கள். அப்போதுதான் இந்த வேலை எவ்வளவு கடினமானது என்பதை புரிந்து கொண்டோம் என்று கூறும் செய்தியாளர்கள், பெரும்பாலான பொதுமக்கள் புரிந்து கொள்வதை விட இப்போது எமக்கு ஆழமான புரிதல் கிடைத்துள்ளது என்றார்கள். ஐடிஎஃப்பின் 2 தளபதிகளின் கூற்றுப்படி முதலில் நாங்கள் பிலடெல்பி தாழ்வாரத்திற்கு வந்தபோது நாங்கள் உண்மையில் சுரங்கப்பாதைகள் எதையும் பார்க்கவில்லை. இந்த சுரங்கங்கள் சிறப்பு, நீண்ட மற்றும் ஆழமான நிலத்தடி. அவற்றை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி ரஃபாவில் ஆழமான ஒரு தண்டுடன் தொடங்குவதாகும்.
இந்த தண்டுகள் தான் சுரங்கப்பாதையை தரைக்கு மேலுள்ள பகுதிகளுடன் இணைக்கின்றன. தண்டு இணைக்கும் சுரங்கப்பாதை எல்லை தாண்டும் சுரங்கப்பாதைகளுடன் எந்த நேரடி தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆரம்ப சுரங்கப்பாதையில் மற்றொரு தண்டை கண்டுபிடிக்க வேண்டும். அது மற்றொரு சுரங்கப்பாதையுடன் இணைக்கும். பின்னர் நீங்கள் தோண்டி எடுத்து ஒவ்வொரு சுரங்கப்பாதையையும் எல்லா வழிகளிலும் பின்தொடர்ந்து எந்தெந்த சுரங்கப்பாதை எல்லைக்கு இட்டுச் செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு சமாந்திரமாக மற்றொரு சுரங்கப்பாதை எல்லைக்கு போகும். இரண்டுக்கும் இடையே தொடர்பு இருக்காது. இரண்டாவது சுரங்கப்பாதையை ஆரம்பத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். பல தசாப்தங்களாக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளில் சில வாரங்களில் கண்டுபிடிப்பது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஐடிஎஃப் தளபதிகள் இருவரும் ரஃபா நகரத்தின் பகுதிகளான பிரேசில், ஷவுரா மற்றும் ரஃபாவின் என்பிகே பகுதிகளில் உள்ள சுரங்கப்பாதை தண்டுகளை செய்தியாளர்களுக்கு காட்டினார்கள். இவை அனைத்தும் நன்கு மறைக்கப்பட்டு சாதாரண கண்ணுக்கு உடனடியாக தெரியவில்லை. ஐடிஎஃப் தளபதிகளின் கூற்றுப்படி சுரங்கப்பாதை தண்டுகளை துல்லியமாக கண்டறிய பல கோணங்களில் அணுக வேண்டி இருந்தது. அதில் விரிவான ஆழற்ற விமான கண்காணிப்பும் அடங்குகிறது. குறுக்குவெட்டு சுரங்கப்பாதைகளை கண்டுபிடிப்பது ரஃபாவில் ஆழமாக தொடங்கினால் மெல்லிய மற்றும் குறுகிய பிலடெல்பி தாழ்வாரத்தில் மட்டுமல்ல, அவற்றை தேடுவது மிகவும் பெரியது மற்றும் சிக்கலானது. 100% எல்லை தாண்டிய சுரங்கப்பாதைகளை ஐடிஎஃப் அகற்றுவதற்கு எகிப்தியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் எல்லை தாண்டிய சுரங்கப்பாதைகளை கண்டுபிடிப்பது சற்று எளிதாக இருக்கும். ஆனால் எகிப்தின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன் கிடைக்கவில்லை? எகிப்தின் தற்போதைய மதச்சார்பற்ற அரசாங்கம் ஹமாஸை வெறுக்கவில்லை. தற்போதைய எகிப்திய அரசாங்கம் 2010களின் முற்பகுதியில் எகிப்திய முஸ்லிம் சகோதரத்துவம் எகிப்தை கைப்பற்ற உதவியது. எகிப்திய முஸ்லிம் சகோதரத்துவம் ஹமாஸின் பெற்றோர் இயக்கம். அப்படியான ஒரு சுற்றுப்பாதை தொடர்பு இரு தரப்புக்கும் இடையே உண்டு. உண்மையில் 2015இல் எகிப்து ஹமாஸின் எல்லை தாண்டிய சுரங்கப்பாதைகளை கடல் நீர் அல்லது கழிவு நீரால் நிரப்பியது. சில சுரங்கங்களை அகற்றுவதற்காக நூற்றுக்கணக்கான ரஃபா நகர வீடுகளை எகிப்திய பக்கத்தில் அளித்தது. அதன்பின் 2019இல் ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையில் மேலும் 37 எல்லை சுரங்கங்களை அளித்ததாக கூறியது. எகிப்து இந்த நடவடிக்கைகளை எடுத்தது என்று ஐடிஎஃப் மறக்கவில்லை. அப்படியானால் 2024இல் ஹமாஸ் இன்னமும் பல சுரங்கப்பாதைகளை வைத்திருப்பது எப்படி? எகிப்தியர்களும் இஸ்ரேலை போலவே சுரங்கப்பாதைகளை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய ஹமாஸின் திறன்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். ஒருமுறை சுரங்கப்பாதை மூடப்பட்டால் முற்றாக அழிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. அதே போல சுரங்கப்பாதை ஒருமுறை அழிந்தால் என்றென்றும் அழிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. மேலும் பழைய சுரங்கப்பாதை அழிந்தது என்றால் புதிய சுரங்கங்கள் உடனடியாக தோண்டப்பட தொடங்கிவிடும். இந்த போரின் போது உயர்மட்ட ஐடிஎஃப் அதிகாரிகளின் வழக்கமான கூற்று என்னவென்றால், பெரிய அளவிலான ஹமாஸ் சுரங்கப்பாதை வலையமைப்பை பற்றிய அபரிதமிதமான உளவு தகவல் அவர்களிடம் இருந்த போதிலும் அந்த சுரங்கப்பாதைகள் அவர்களின் மதிப்பீட்டை விட எவ்வளவு பெரியது, மேம்பட்டது மற்றும் நீளமானது என்பதை காசாவுக்குள் போன பின்னரே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹமாஸை ஒரு தீவிர அச்சுறுத்தலாக கருதும் ஐடிஎஃப் ஹமாஸை குறைத்து மதிப்பிட்டு 2008, 2012, 2014 மற்றும் 2021இல் ஹமாஸுடனான போர்களுக்கு பின்னரும் அனைத்து சுரங்கப்பாதைகளுக்கும் அருகிலெங்கும் செல்லவில்லை. ஹமாஸுடனான இஸ்ரேலின் 2012ஆம் ஆண்டு போரை நெருக்கமாக பின்தொடர்ந்தவர்கள் ஹமாஸின் மெட்ரோ என்று அறியப்பட்ட அதன் மிக முக்கியமான சுரங்கப்பாதை வலையமைப்பை அளித்து விட்டதாக ஐடிஎஃப்பின் பெருமைமிக்க அறிவிப்பை நினைவுபடுத்தலாம். 2021ஆம் ஆண்டில் ஹமாஸுக்கு எதிரான ஐடிஎஃப்பின் விரிவான நடவடிக்கை முழு மோதலும் 11 நாட்கள் மட்டுமே நீடித்தது. அந்த குறைந்த எண்ணிக்கையான நாட்களில் ஹமாஸின் சுரங்கப்பாதை திறனுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் வெறும் முள்குத்தியது போல இருந்தது என்பதையே தற்போதைய போர் தெளிவுபடுத்தியுள்ளது. இவை அனைத்தும் எகிப்து பற்றிய தாராளமான விளக்கம். 2015 2019 மற்றும் 2023 2024 ஆண்டுகளுக்கு இடையில் எகிப்தில் அரசியல் மாற்றங்கள் நடந்தன என்பது முக்கியமானது. 2015 2019 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் எகிப்திய இராணுவத்திற்கு எதிராக எகிப்திய முஸ்லிம் சகோதரத்துவத்திற்கு ஹமாஸ் உதவியது. அந்த காலகட்டத்தில் ஹமாஸை பற்றிய எகிப்திய அரசின் முக்கிய நிலைப்பாடு எகிப்தில் இருந்து ஹமாஸின் சுரங்கப்பாதைகள் உட்பட எந்த சொத்துக்களையும் அடித்து நொறுக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் எகிப்தின் அரசியல் சித்தாந்தம் மாறத் தொடங்கியது. காசாவை என்றென்றும் ஆளக்கூடிய மற்றும் கையாளப்பட வேண்டிய சக்தியாக உலகின் பெரும்பாலானோர் ஹமாஸை பார்க்க தொடங்கினர். அதற்கு எகிப்தும் விதிவிலக்கல்ல.
எகிப்தின் இராணுவ ஆட்சியை இறுதியில் மிகவும் பாதுகாப்பாக உணரத் தொடங்கியது ஹமாஸால் தமக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று அவர்கள் கருதினார்கள். சில சமயங்களில் எகிப்தின் இராணுவ ஆட்சி ஹமாஸுடன் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தது. சமீபகால ஆண்டுகளில் எல்லை கடத்தலின் அளவு அதிகரித்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த போக்கை உடைப்பதில் இஸ்ரேலுக்கு உதவ எகிப்து சிறிது முயற்சி செய்யவில்லை. பிலடெல்பி தாழ்வாரத்தில் எகிப்தின் விரிவான கண்காணிப்பு கோபுர வலையமைப்பு உள்ளது. அந்த பாதுகாப்பு வலையமைப்பு நிலத்தின் மேல் படியெடுப்பை கண்டறிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் அவை ரஃபாவில் ஆழமாக இருக்கும் நிலத்தடி கடத்தலை தடுப்பதில் கிட்டத்தட்ட பயனற்றவை. எப்படி இருந்தாலும் எகிப்து தனது எல்லையில் இருக்கும் சுரங்க பாதைகளின் அனைத்து நீடிப்புகளையும் நீக்குகிறதா என்பதை ஐடிஎஃப்-ஆல் நேரடியாக பார்க்க முடியாது. இதன் பொருள் என்னவென்றால் ரஃபா காசாவிலிருந்து எகிப்திய எல்லை வரை செல்லும் பல கிலோமீட்டர் சுரங்க பாதைகளை இஸ்ரேல் அகற்றினாலும் அந்த சுரங்கங்களின் தொடர்ச்சி அளிக்கப்படாமலும் நடுநிலைப்படுத்தப்படாமலும் இருக்கலாம். பிலடெல்பி தாழ்வாரத்தின் காசா பகுதியின் முழுமையான அல்லது பகுதியளவான கட்டுப்பாட்டை ஐடிஎஃப் கைவிட்டாலோ அல்லது ஐடிஎஃப் ரஃபாவில் தனது துருப்புக்களின் இருப்பை குறைக்க தொடங்கினாலும் அந்த சுரங்க பாதைகளை மீண்டும் நிறுவுவது ஹமாஸுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இங்குள்ள முக்கியமான கேள்விகள் கணிசமான அளவு ஆயுதங்களை கடத்த தொடங்குவதற்கு போதுமான அளவு சுரங்க பாதைகளை புனரமைக்க ஹமாஸுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதும், காசா பாதுகாப்பின் அம்சங்களை ஐடிஎஃப் அல்லது மூன்றாம் தரப்பினர் கையாள தொடங்கினால் அந்த ஆயுதங்களை காசாவில் ஒரு கட்டத்தில் தடை செய்ய முயற்சிப்பார்களா என்பதும் தான். இந்த கேள்விகளுக்கு இஸ்ரேலிடம் திருப்திகரமான பதில்கள் இல்லாவிட்டால் ஹமாஸ் தடையின்றி மீண்டும் தமது ராஜ்ஜியத்தை கட்டியெழுப்பும்.